தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை கைவிடாமல் உன் ஜபங்களுக்கெல்லாம் பதிலளித்து சிறந்த நன்மைகளால் உன்னை நிரப்பி ஆசீர்வதிப்பேன். மத்தேயு 7:11. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நீண்ட நாட்களாக ஜெபித்தும் இன்னும் எந்த பதிலும் கிடைக்கவில்லையே என்று இருதயத்தில் சோர்ந்து போய் தேவன் உங்களை மறந்துவிட்டாரோ என்று கலங்குகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களை படைத்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் என்ற இந்த உன்னத வேத சத்தியத்தை இன்று நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் தகப்பன் தன் மகனுக்கு கல்லையோ அல்லது பாம்பையோ நிச்சயமாக கொடுக்க மாட்டான் என்பதை இயேசு உவமையாக கூறி மிக ஆழமாக விளக்குகிறார். குறையுள்ள மனிதர்களே தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை செய்யும் போது எல்லாவற்றிலேயும் பரிபூர்ணமான நமது பரலோக பிதா தம்மை நோக்கி மன்றாடுபவர்களுக்கு எப்போதுமே சிறந்தவைகளை தந்தருளுவார். ஆகையால் இன்று முதல் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அடியில் வைத்துவிட்டு குழந்தைகளுக்கே உரிய உறுதியான முழு விசுவாசத்தோடு உங்கள் அன்பின் பரலோக பிதாவிடம் கேளுங்கள். அவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் மகிமையாய் நிறைவாக்கி ஆச்சரியமான நன்மைகளால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பது நிச்சயம், உறுதி. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை போஷிக்கும் பரமபிதாவே, என் ஜபங்களுக்கெல்லாம் பதிலளித்து என்னை சிறந்த நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதியும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.